பிலாசபர் ஸ்டோன் சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றும் ஒரு கல் என்றால் அதில் ஏன் வானியல் சம்பந்தப்பட்ட படங்கள் உள்ளன? அப்படியென்றால் உண்மையில் பிலாசபர் ஸ்டோன் எதை குறிக்கிறது? இவை அனைத்தும் பிலாசபர் ஸ்டோன் ரிலேட்டட் ஆன படங்கள்தான். பிலாசபர் ஸ்டோனை தவிர மற்ற அனைத்து சின்னங்களும் இதை கடவுளோடு அல்லது கடவுளை அடைய வழிகாட்டும் ஞானத்தோடு தொடர்பு படுத்துகின்றன. அப்படியென்றால் அறிவு அல்லது ஆன்மா பார்ப்பதற்கு இப்படித்தான் இருக்குமா? ஆம், இந்த ஜடப்புலகிற்கு அப்பால் இருக்கும் கடவுள் என்ற ஞான சக்தி பார்ப்பதற்கு இப்படித்தான் இருப்பார். லக்ஷ்மி தந்திரம் என்ற புனித நூல் அனைத்து மந்திர ஒலிகளும் லக்ஷ்மி தேவியிடம் இருந்து பிறக்கின்றன என்று கூறுகிறது. இந்த ஒலி அதிர்வுகளிலிருந்தே ஜட உலகிற்கான பொருட்கள் உருவாகிறதாம். மேலும் இந்நூல் மகாலட்சுமியை அனைத்து ஒலிகளின் தாய் என்றும் வர்ணிக்கிறது. அவரை மூல ஒலி பிரைமோடியல் சவுண்ட் என்றும் அழைக்கின்றனர். இந்த மூல ஒலி ஞான சக்தி மற்றும் செயலாற்றும் சக்தி என்ற இரு சக்திகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாம். இந்த ஞான சக்தியை தான் கடவுள் நாராயணனாக பரமாத்மாவாக வழிபடுகிறோம். இந்த நூல் சொல்ல வரும் மையச் செய்தி என்னவென்றால் ஞானம் என்பது மூல ஒலியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோணத்தில் பார்க்கும்போது ஏன் இந்த 3 நிற புள்ளிகளும் குவாக் ஆகவும் அவற்றை இணைக்கும் சங்கிலி போன்ற அமைப்பு குளூஆன் ஆகவும் இருக்கக்கூடாது? ஏனெனில் விஞ்ஞானிகள் குவாக் என்பது மிக நுண்ணிய ஒலி அதிர்வு எனப்படும் ஸ்ட்ரிங்கால் ஆனது என்று கருதுகிறார்கள். அதேபோல் தமிழில் 3 புள்ளிகளுடன் வரும் ஒரே எழுத்து ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்து பிறந்த இடம் தலை என்பார்கள். ஏன் ஆயுதம் பிறந்த இடம் தலை என்று நம் முன்னோர்கள் சூட்சுமமாக சொல்லி வைத்திருக்க வேண்டும்? என் பார்வையில் இது நிச்சயமாக நம்முடைய கான்ஷியஸ்னஸ் ஐ குறிக்கிறது. இது வேதியியல் சம்பந்தப்பட்ட சாதாரண கல் அல்ல. இது கடவுளை அல்லது கான்ஷியஸ் ஐ குறிக்கும் ஒரு சிம்பல். இந்த சிம்பல் நம் பிரபஞ்சத்தின் ஜட பொருட்களுக்கு அப்பாற்பட்டது. இது ஆன்மா, பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது. ஆக மொத்தத்தில் இதுவே பிலாசபர் ஸ்டோன் உண்மையான அர்த்தம். இது தெய்வத்தோடு ஆழமாக இணைந்த ஒரு குறியீடு. இந்த உண்மையை நம் முன்னோர்கள் பல இடங்களில் சூட்சுமமாகவும் தெய்வமாகவும் நம் கண் முன்னே விட்டு சென்றுள்ளனர். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன?